சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல பிஏ இருந்துட்டு ரோகிணி சொன்ன மாதிரியே மனோஜுக்கு வந்து கால் பண்றாங்க. மனோஜ் இருந்துட்டு எந்த இடத்துக்கு பணத்தை எடுத்துட்டு வரணும்னு சொல்லுங்க. கிரிஷை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா இருந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அந்த பையனுக்காக நீங்கள் 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இருந்துட்டு பணம் போனாலையும் பரவாயில்ல கிருஷிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது முத்து, நீ தான் நல்லா சேஃப்டியாக பார்த்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. பணமும் நம்மளை விட்டு போகாது, கிருஷியும் நான் எப்படியாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அவங்கள ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. அதே மாதிரி பியாவும் இருந்துட்டு அவங்க சொன்ன இடத்துக்கும் வந்து சேர்ந்துறாரு. கிருஷை வந்து பணம் வாங்காமல் அந்த பையனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியோட ஆட்கள் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற இடத்துல அந்த பேகை வச்சுட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முதல்ல கிறிஷை விடு, அதுக்கப்புறமா நான் பேகை வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் இருந்துட்டு அவங்க சொன்ன மாதிரியே பேகை வச்சுட்டு போயிடுறாங்க. கிருஷியும் அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் முத்து இருந்துட்டு அந்த காரவே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. கடைசியில் பார்த்தா முத்துவுக்கு ஏற்கனவே வேண்டப்பட்டவர் தான். நீ தானே அந்த பொண்ணை பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு வந்தவன், என்கிட்ட நீ எத்தனை தடவை அடி வாங்கினாலும் திருந்தவே மாட்டியா, எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டு பையன் மேலே கை வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.